நீங்கள் வந்து லாஸ்ட் இதுலேயே நல்லா பாடி அசத்திருக்கீங்க. இப்போ இந்த எபிசோடில் வந்து நீங்கள் வந்து ட்ராக்கோட ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? எஸ் சார். உங்கள் திறமையை வெளிக்காட்டணுன்ட்டு. என்ன பாடல் அது? விஜயகுமாரி அண்ட் எஸ்எஸ்ஆர் நடித்த படத்துலேருந்து தென்றல் உறங்கிய போதும் சார். எப்படி இது மாதிரி பழைய பாடல்களை வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அது இன்ட்ரெஸ்ட் தான், ஆர்வம். அது எப்படி வந்ததுன்னு தெரியல. நிறைய பழைய பாட்டு பாடுவீங்களா? எல்லா பாட்டும் பாடுவேன். ஓகே, பாடுங்க. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே வாழை குமரியே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் என்பம் மலருமா. நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் என்பம் மலருமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இதய வானிலே இன்ப கனவு கோடியே கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சலாடும் போதிலே ஆடும் போதிலே வானம் பாடி ஜோடி கானம் பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. வானம் பாடி ஜோடி கானம் பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஹலோ, ரெண்டு பேரும் எப்படி ஸ்பாட்டில் வந்து டக்குன்னு கம்போஸ் பண்ணி ஆடுறீங்க? ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது கலையின் மீது இருக்கிற ஆர்வத்தால் அவரே வந்து இசை டெய்லி இந்த மாதிரி ட்ராக்குக்கெலாம் வந்து இது பண்ணிவிட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறார். எதுக்கு நான் வந்து இவரை இப்போது ட்ராக்கோட பாட சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு அதே மாதிரி ட்ராக்கை வச்சு அதை வச்சு நீங்கள்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த எபிசோட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மியூசிக் பற்றின டிப்ஸ் எதாவது வேணுன்னா, இந்த ட்ராக்ஸ் வேணுன்னா நம்ம சுந்தர் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். சுந்தரை பற்றி நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அவர் வந்து இஸ் அ மியூசிஷியன், இஸ் அட்வொகேட், ஒரு சீனியர் லாயர். அவர் நான் லாயராக இருக்கிறதுனால அவர் ஆஃபீஸ் எங்கள் ஆஃபீஸ்லாம் ஒன்றா இருக்குது. எனக்கு சீனியர் நான் சொல்லிப்பேன். ஸோ அவர் வந்து உங்களுக்கு நிறைய மியூசிக் டிப்ஸு, உங்களுக்கு ட்ராக்ஸ்
இந்த ஃபாரின் லூப்ஸ், அது மாதிரி எது வேணுனாலும் அவர் வந்து உங்களை எப்படி இதெல்லாம் கிடைக்கும், அந்த எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உதவியாக இருக்கும்ன்றதை அவர் சொல்லுவார். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முடிவில் வந்து அவர்கிட்ட அதெல்லாம் வாங்கிக்கலாம். ரொம்ப அருமையாக பண்ணீங்க. என்ன உங்களுடைய இலக்கு? இப்போ டெய்லி எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். அங்கே கேண்டீன் ரூம் இருக்கேன், சிக்கன் ரூமு, சாரி கிச்சன் ரூமில் ஃப்ரெண்டு நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்க ப்ராக்டிஸு கிச்சனோட சிக்கனை? என்ன மாதிரி டெய்லி பாட்டை போட்டு கேட்பீங்களா? ரிப்பீட் கேட்டுக்கினே இருப்பேன். அப்புறம் ஆஃபீஸ்லேயும் மைண்டில் ஓடிக்கினே இருக்கும் சாங்ஸ்லாம். வெரி குட், வெரி குட்.